கர்த்தருடைய கரம் அனுகூலமாய் இருந்தால் நெகேமியாவை போல நம்மளால சொல்ல முடியும், பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அந்த காரியம் கைகூடி வர பண்ணப்பட காரணம் என்னவென்றால், தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா? நன்மையா இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்கிறதா, எதிராக இருக்கிறதா? இது தேவனை அறியாத ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அவருடைய ஜனம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் பாடப்பட்ட புலம்பல் இது. நிறைய காரியத்தை செய்யறோம், வாய்க்கப்பட மாட்டேங்குது. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒரு காரியம் சித்திக்கப்பட வேண்டுமானால் அல்லது வாய்க்கப்பட வேண்டுமானால் அது பரலோகத்தில் இருந்துதான். ஒரு ஊரே சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டுனாங்க. அதை கட்டுறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஆனா பரலோகம் அதை அங்கீகரிக்காதபடியினாலே அது தாறுமாறாக்கப்பட்டது. கர்த்தர் அதை குலைத்து விட்டார். அதை அவர்களால் முடிக்க முடியவில்லை. அவன் ஊரே ஒன்றாய் நின்றாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு காரியம் நடக்காது. ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பாவியாகி ஒரு ஸ்திரீ மேல கல்லெறியும்படி கொண்டு வந்தார்கள். ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்காததுனால அதுல ஒரு கல்லு கூட அவன் மேல விழல.